ஹாய் மக்களே! வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ. நம்மளுடைய சேனல்ல வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வீடியோ இது. ஸோ அது வந்து நான் ரொம்ப லேட்டா போஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. எனக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்க்கணும், வீடும் பார்க்கணும், நெறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு எல்லாமே பார்க்கணும். ஸோ இப்போ பொங்கல் லீவ்ல இருக்கிறதுனால உங்களுக்காக இந்த வீடியோவ கண்டிப்பா எடுத்து போடணுன்றதுக்காக நான் ஜுவல் எல்லாமே வந்து ஊருக்கு கொண்டு வந்து இத வந்து நான் ஷூட் பண்றேன். நெறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஒயிட் டேகுக்கும், ப்ளூ டேகுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்குறீங்க. இது 2த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஜிஆர்டி ஃபுல்லாவே வந்து நீங்க போய் ஜுவல் வாங்கும்போது, ஆ ஒயிட் டேக்ல வந்து நெறைய கலெக்ஷன்ஸ் காமிப்பாங்க. ப்ளூ டேக்ல வந்து கொஞ்சம் லிமிட்டடான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு. அது மேபி வந்து அவங்க கிளியரன்ஸ் சேலா கூட பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஆனா, நீங்க ப்ளூ டேக்ல இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் எடுக்கும்போது, அதுல நெறைய வந்து அவங்க 50% கிட்டத்தட்ட வேஸ்டேஜ்லயும் மேக்கிங் சார்ஜ்ல வந்து கம்மி பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆஃபர் வந்து ஒயிட் டேக்குக்கு கிடையாது. ஸோ நீங்க வந்து ஜுவல் எடுக்கிற மாரி ஐடியா இருந்துச்சுன்னா, ஜிஆர்டில போய் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ப்ளூ டேக் உள்ள ஜுவல்ஸ் ஏதாவது கலெக்ஷன் இருந்தா காமிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேபி அதுலேருந்து நம்ம அதுலேருந்து கூட எடுத்துக்கலாம். எல்லா ஜுவல்லுமே ரொம்ப அ ரொம்ப ஒரு டிசைன்ஸ் வந்து ரொம்ப கம்மியான டிசைன் அப்படி சொல்ல முடியாது. ஒரு சில ஜுவல்ஸ் நமக்கு நல்லா பிடிக்கிறதாவுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்க தாராளமா வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ளூ டேக்குக்கும், ஒயிட் டேக்குக்கும் வந்து டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து நெறைய பேரு நீங்க வாங்குன மொத்த ஜுவல்லையும் வந்து எங்களுக்கு 2025ல வாங்குன கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா காமிங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அந்த வீடியோ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு ஜுவல் வாங்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் வந்து அது எல்லாருக்குமே தெரியும். அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நானும் வந்து நானும் ஹஸ்பண்டும் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நாங்க ஒரு கொஞ்சம் ஜுவல்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். எந்தெந்த சிச்சுவேஷன்ல எந்தெந்த ஜுவல் வாங்கினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இதோ நம்ம 2025ல வாங்கின எல்லா ஜுவல்லும் நான் கொண்டு வந்துட்டேன். ஒன் பை ஒன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சின்ன ஜுவல்ல இருந்து நம்ம அப்படியே பெரிய ஜுவல் ஒண்ணு ஒண்ணா போலாம். இது ஒரு டைமண்ட் மூக்குத்தி. இதுவும் அடுத்து பார்க்க போற டைமண்ட் ஸ்டட்டும் சேர்த்து ஒரே டைம்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். தனிஷ்க்ல தான் வாங்கியிருந்தேன் நானு. இது வந்து என் பர்த்டேக்காக என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. இந்த வருஷம் 2025யோட பர்த்டே கிஃப்ட் எனக்கு இது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா இந்த மூக்குத்தியோட திருகாணி வந்து நான் தொலைச்சிட்டேன் ஒரு 1 வீக் முன்னாடி. நான் சொல்லியிருந்த மாதிரி நோஸ் பின்னோட சேர்த்து இந்த இயரிங்கும் நாங்க ஒண்ணா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த இயரிங்காக தான் நாங்க ஆக்சுவலா போயிருந்தோம். அந்த டைம் ஏதோ ஆஃபர் போனதுனால, நோஸ் பின்னும் வந்து நீங்க வாங்குனீங்கனாக்கா, ரவுண்ட் ஆயிடுது 1,00,000 ஆயிடுச்சுனாக்கா, எங்களுக்கு அதுலேருந்து ஒரு 10,000ஓ, 20,000 ஏதோ ஆஃபர் கிடைச்சது. அதனால தான் வந்து அந்த நோஸ் பின் நாங்க எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தோம். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெறைய கலெக்ஷன்ஸ் நான் போட்டு பார்த்து ஃபைனலா வந்து இது வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதோட கிராம் பார்த்தீங்கன்னாக்கா, 2 கிராம்லேருந்து 2 1/2 கிராம்ஸ் தான். 18 கேரட் கோல்டு தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டிசைனு. டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குது. நம்ம ஹெல்மெட் போடும்போது ஒரு மாரி ஊன்ற மாரியோ, இல்ல குத்துற மாரியோ அந்த மாரிலாம் இல்ல. நம்ம தூங்கும்போதும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது. பேக்கு திருகாணி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல குடுத்துருந்தாங்க. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு சில டிசைன்ஸு நமக்கு மத்தவங்க போட்டிருக்கும்போது நமக்கும் அந்த மாரி வாங்கணும்னு ஆசை வரும் இல்லையா? அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆயி வாங்குனது தான் இது. ஊர்ல நெறைய பேர் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. நான் போம்போது, வரும்போது பார்ப்பேன். சரி ஓகே நம்மளும் இந்த மாதிரி ஒண்ணு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இது வந்து நான் வாங்கியிருந்தேன். அங்க ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரு ஷாப்ல வாங்கியிருந்தேன். 2 கிராம்ஸ் இந்த 2 ஸ்டட்டுமே சேர்த்து. இந்த ஸ்டட்டோடையே மேல இருக்கக்கூடிய அந்த கம்பலும், கீழ இருக்கக்கூடிய ட்ராப்பர் 2ம் அட்டாச்டு. அழகா கீழ வந்து சின்ன ஒரு 3 ட்ராப்ஸ் மாதிரி ஒண்ணு குடுத்துருந்தாங்க. இன்னும் நான் சரியா போட ஸ்டார்ட் பண்ணல. போட ஸ்டார்ட் பண்ணணும். கம்பல் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஒரு 3, 4 செட் இருக்கும்போது, நம்மளோட மூடுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு டெய்லி போட்டுனாக்கா, அப்பப்போ மாத்திக்கலாம். அதனால ஒரு 2, 3 செட் எப்பவுமே வச்சுக்கோங்க. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு டைமண்ட் ரிங்கு. இது வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்காக என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ண ஒரு பொருளு. இது வந்து என்கிட்ட சொல்லவே இல்ல. அவராவே போயி, அவரோட செலக்ஷன் மத்த எல்லா ஜுவல்லுக்குமே வந்து மேபி கிஃப்ட்டாவே இருந்தாலும் என்ன கூட்டு போய் வாங்குனாரு. ஆனா இந்த ரிங்கு மட்டும் அவராவே போய் செலக்ட் பண்ணி, உண்மையாவே சர்ப்ரைஸா கொண்டு வந்து எனக்கு குடுத்தாரு. என்கிட்ட எவ்ளோ ஜுவல்ஸ் இருந்தாலும், இந்த ரிங் எனக்கு பெரிய ஸ்பெஷல் தான். ஏன்னா, அவருக்கு சர்ப்ரைஸ்லாம் பண்ண தெரியாது. இருந்தாலும் பண்ணியிருந்தாரு. ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது நான் ரீசென்ட்டா ஜிஆர்டில பர்ச்சேஸ் பண்ண ஒரு பேங்கிள். இது வந்து நான் ஒரு ஜூன் மந்த்தோ ஏதோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது ஒரு சிங்கிள் பேங்கிள். அந்த டைம் என்கிட்ட ஒரு சிங்கிள் பேங்கிள் வாங்குற அளவுக்கு மட்டும் தான் காசு இருந்துச்சு. ஓகே இன்னொரு பேங்கிள் நம்ம இன்னொரு நாளைக்கு எப்பயாச்சும் வாங்கிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். என்கிட்ட சிங்கிள் பேங்கிளே இல்ல. ஸோ நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு திருகாணி டைப்பு. ஓப்பன் பண்ணி லாக் பண்ணிக்கக்கூடியது. பட் எனக்கு இதில ஒரு சின்ன மன வருத்தம் என்னன்னா, நான் யூஸ் பண்ணி இந்த ஒரு 2, 3 மந்த்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ல மாட்டி மாட்டி வந்து பிஞ்சு வருது. இந்த பேங்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 24 கிராம்ஸ் 3 சவரம் வருது ரவுண்டா. சரி ஓகே இன்னொரு டைம் போம்போது இதே மாதிரி 3 சவரம் வந்து இன்னொரு பேங்கிள் வாங்கிக்கலான்ற ஐடியால தான் நான் போயிருந்தேன். பட் இப்ப கேட்டீங்கன்னா, நான் சிங்கிள் பேங்கிள் வாங்குவேனான்னே தெரியல. நீங்க பார்த்துட்டு இருக்க இடத்துல கூட பாருங்க, அது பிஞ்சு வந்து ஒரு இடத்துல விழுந்து கிடக்கு. ஓட்டையா இருக்குது அந்த வளையலு.
ஸோ இதே மாதிரி விழுந்துட்டே இருந்துச்சுன்னா மொத்தம் வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் போடும்போது கைக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த பேங்கிள் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு பேர் பேங்கிள். நான் இதை வந்து ஜிஆர்டியில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ ரொம்ப ரீசெண்ட் டேஸில் வாங்கியிருந்தது இது. இந்த இயரோடைய லாஸ்ட்டு கோல்டு பர்ச்சேஸ் இந்த வளையல் தான். 3 சவரம் வருது இந்த வளையல். கரெக்டாக 24 கிராம்ஸ் வருது. டிசம்பர் மந்த் வந்து இது நம்ம ஜிஆர்டியில் வந்து வாங்கியிருந்தோம். அந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இருக்கிற எல்லா ஜுவல்லை விட இந்த ஜுவல் தான் நான் ஹையஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து வாங்கியிருந்தேன். ஏன்னா ரேட் வந்து அப்போ ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதே சேம் 3 சவரன்ஸை 3.5 லேக்ஸ் கொடுத்து நான் வாங்கியிருந்தேன். ஆனால் இதே மாதிரி ஒரு 3 சவரன் பேங்கில் சிங்கிள் பேங்கில் ஆல்ரெடி நான் 2,80,000க்கு வாங்கியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு. நாளுக்கு நாள் ப்ரைஸ் எவ்வளோ தான் மேலே பண்ணுவாலும் நம்ம லேடிஸ் எல்லோரும் கோல்டு வாங்குறத வந்து ஸ்டாப் பண்ண போகிறதில்ல, ஸ்டாப் பண்ணவும் கூடாது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஜுவல் பார்க்கலாம். இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உள்ளே இருக்க ஜுவல்லை விட இந்த பாக்ஸ் என்னோட கலரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு ஓரியானா கலெக்ஷன். இதை வந்து நான் நவம்பர் மந்த் வாங்கியிருந்தேன். சேம் ஜிஆர்டிலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஓரியானா கலெக்ஷன்னா எப்போவுமே வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு தானே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஒரு பீஸ் வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. என்கிட்டேருந்து இதை கலெக்ஷனை வாங்கி பார்த்தவங்க கூட இது வெயிட் பண்ணி பார்த்துட்டு, இது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது ஓரியானா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா கெட்டியாக இருந்துச்சு. போடும்போது ரொம்ப அழகாக இருந்தது நெக் பீஸு. இது வரைக்கும் நான் வந்து ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சு எந்த ஸ்டோனுமே வச்சு நான் மோஸ்ட்லி ஜுவல்ஸ் வாங்கவே மாட்டேன். பட் எனக்கு ஸ்டோன் வச்சு வாங்கணும்னு ரீசன்ட் டேஸில் ரொம்பவே ஆசையாக இருந்ததுனால நான் வாங்கியிருந்தேன். இதோட ஃபோட்டோவும் நான் மேலே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து சுடிதார் அண்டு சாரீஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பர்டிகுலராக டிசைனர் சாரீஸ் போடும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட கிராம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 செவரன்ஸ். கரெக்டாக இதுவுமே வந்து 3 செவரன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜிஆர்டியில் வாங்கின ஒரு ஹாரம் தான். இந்த ஹாரமும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த நெக்லஸும் நான் சேர்த்து ஒரே டைமில் நவம்பர் மந்த் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் வச்சுருக்கக்கூடிய கலெக்ஷன்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன் இது. ஏன்னா என்கிட்ட இது வரைக்கும் லேயரில் ஹாரமே கிடையவே கிடையாது. எனக்கு லேயரில் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் பிளான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு இந்த கலெக்ஷன் கிடச்சிது. இதுக்கு பேரா நம்ம இன்னொரு நெக்லஸ் ஒன்று வாங்கணும் இதே மாதிரி லேயரில். ஸோ மேலேயும் இதே மாதிரி லேயர், கீழேயும் இதே மாதிரி லேயர் போட்டு பேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு இன்னும் நமக்கு டைம் வரல. கொஞ்சம் அமௌண்ட்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு தான் வாங்கணும். அது நான் வாங்கும்போது தனியாக வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஸ்டோன்ஸ் எதுவுமே கிடையாது. குட்டி குட்டியாக வந்து க்ரீன் அண்டு மெரூன் கலரில் எனாமல் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் மோஸ்ட்லி இதில் ஸ்டோனுடைய இது வந்து வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதில் வந்து ஒரு பெண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு லக்ஷ்மி பதிச்ச ஒரு பெண்டன்ட் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப வெயிட் அதிகம். கீழே வந்திருக்கக்கூடிய அந்த ட்ராப்ஸும் வந்து நல்ல குவாலிட்டியாக ரொம்ப பெரிய பெரிய பால்ஸாக வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஹாரத்தோட மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 5 செவரன்ஸ். நான் வந்து இந்த நவம்பர் மந்த் வாங்கியிருந்தேன். நெக்லஸும் இதுவும் சேர்த்து வந்து வாங்கியிருந்தேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் என்னங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோவோட லாஸ்ட் ஹாரம் இது. இந்த ஹாரம் வந்து நான் பிப்ரவரி மந்த் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து ஆன்டிக்கில் ஒரு ஹாரம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் இன்னும் எனக்கு அந்த ஆன்டிக்கில் வரக்கூடிய அந்த கலர் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் கோல்டு கலர்லேயே வந்து கோல்டு ஜுவல்லிலேயே ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அந்த அண்ணா வந்து இந்த கலெக்ஷன் காமிச்சிருந்தாரு. இதோட பெண்டன்ட் வந்து செம்ம வெயிட் அதிகம். இருக்க இந்த ஹாரத்துலேயே வந்து பெண்டன்ட் தான் பயங்கர வெயிட்டு. இந்த ஹாரமுடைய வெயிட் மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா 6 சவரன் வந்துச்சு. இதுவும் நான் ஜிஆர்டியில் தான் வாங்கியிருந்தேன். லைனாக வந்து குட்டி குட்டியாக வந்து லக்ஷ்மி பதிச்சிருந்துச்சு இதில். போடும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு குறைனா, இதுக்கு வந்து ஒரு பேர் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு நெக்லஸ் இல்லை. சீக்கிரமாகவே நம்ம அதையும் வந்து வாங்குவோம். வாங்கி நம்ம இது பேர் பண்ணி போட்டு காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இந்த ஹாரம நான் வாங்கும்போது, இந்த இயரோட எண்டுல பிரைஸ் வந்து இவ்ளோ பீக்குக்கு போகும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சு பார்க்கல. ஏன்னா இது வந்து நான் 2025 பிப்ரவரி மந்த்தே வாங்கிட்டேன். ரொம்ப கம்மி பிரைஸ்ல இருக்கும்போதே. ஜுவல்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு வாட்டி வாங்குறத விட இன்னொரு வாட்டி வாங்கும்போது அதிகமாகுது. அந்த ஜுவல்ஸை விட்டுட்டு அடுத்தது வாங்கும்போது அதை விட அதிகமாகுது. ஸோ நமக்கு என்ன தோணுதுன்னா, முன்னாடியே வாங்கியிருக்கலாம்னு தோணுது. இந்த ப்ரைஸ் எல்லாம் எங்கே போய் நிற்க போதோ தெரியல. நம்ம வாங்குறதும் நிறுத்த போறதில்ல. நம்மளா அவங்களான்னு பார்த்துற வேண்டியதான். இப்ப நீங்க பார்த்த கலெக்ஷன் எல்லாமே சிட் ஸ்கீம் இல்லாம நம்ம கேஷ் கொடுத்து டைரக்ட்டா வாங்குனது தான். இந்த வீடியோவ நீங்க பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னாக்கா, 2026ல ஜிஆர்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய சிட் ஸ்கீம்ல என்னென்னலாம் சேஞ்சஸ் வந்திருக்கு? முன்னாடி இருந்த சிட் ஸ்கீமுக்கும் இப்போதைக்கும் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு? அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அண்ட் அடிஷ்னலா வந்து
கிட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான கிஃப்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணணும், எது வாங்கினா நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இன்னொரு விஷயமும் சொல்ல போகிறேன். ஓகே, நம்ம இது எல்லாத்தையும் இதுலேயே சொல்லிட்டாக்கா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.